transformer on load. லாஸ்ட் செஷனில் நோ லோட் கண்டிஷனில் ஈக்குவலன்ட் சர்க்யூட் அப்புறம் ஃபேஸர் டயக்ராம் அது பார்த்தோம். இங்கே டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி சைடில் லோடு வந்து கனெக்ட் பண்ணுறோம். மாதிரி லோடு வந்து செகண்டரி சைடில் கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நோ லோட் கண்டிஷனில் நோ லோட்லையுமே சம் லாஸஸ் வந்து அக்கர் ஆகும். அது வந்து நம்ம அயன் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா கோர் லாஸ். அது வந்து சம் ஆஃப் ஹிஸ்டரிசிஸ் அண்ட் எடி கரண்ட் லாஸ். இது வந்து லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தோம். இப்போ லோடு கனெக்ட் பண்ணுறதுனால சம் லாஸஸ் வரும். இது எதனால் அப்படின்னா சீரீஸ் இந்த வைண்டிங்கில் சம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்டன்சஸ் இருக்கும், அதனால் சம் லாஸஸ் வரும். இதை ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னா, இது வந்து சீரியஸாக ஆர் அண்ட் இண்டக்டன்ஸ் எல், அதாவது வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ். இது எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஃபேஸர் டயக்ராம் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு முன்னால் அசம்ஷன் அது என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் மெஷின். இட் ஆல்வேஸ் மெயின்டைன் இட்ஸ் ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் மெஷின். அப்புறம் இந்த ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ் இதை கம்பைண்டாக எப்படி சொல்கிறோன்னா, Z1 இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டில் ரியாக்டன்ஸ். ஓகே, அப்புறம் இன்னொரு அசம்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம இண்டக்டிவ் லோடு வந்து கனெக்ட் பண்ணுறோம். இண்டக்டிவ், த லோட் இஸ் RL லோடு. RL லோடுனா அதுக்கு ஃபேஸர் டயக்ராம் எப்படி இருக்குன்னா, V இட் லேக்ஸ் அட் சம் அதர் ஆங்கிள். இதுதான் RL லோடோட ஃபேஸர் டயக்ராம். இதை வச்சு தான் இந்த என்டையர் சர்க்யூட்டுக்கு ஃபேஸர் டயக்ராம் வந்து வரையணும். அப்புறம் இந்த சர்க்யூட்டில் வேறு என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னா, சப்ளை வோல்டேஜ் வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட், அண்ட் ஆல்சோ இம்பிடன்ஸ் அதுவுமே கான்ஸ்டன்ட். இங்கே இந்த I1 கரண்ட் I1 இதுக்குள்ளே எக்ஸ்ப்ரெஷன் என்ன வரும்னா, I1 இஸ் ஈக்குவல் டு V1 மைனஸ் E1 பை Z1. அதுக்கப்புறம் EMF இன்டியூஸ்டு இன் த டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கு எக்ஸ்ப்ரெஷன் வந்து நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருக்கோம், √2 பை FN5. From this we can write as E1 is directly proportional to the product of number of turns and flux. இப்போ லோடு வந்து கனெக்ட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, செகண்டரி சைடில் கரண்ட் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் ஆகும். I2 ஸ்டார்ட்ஸ் டு ஃப்ளோ. I2 ஃப்ளோ ஆனிச்சுன்னா I1 ஆல்சோ கெட் ஸ்டார்டட் டு ஃப்ளோ த்ரூஅவுட் திஸ் ப்ரைமரி வைண்டிங். இப்போ I1 வந்து இப்போ I2 வந்து ஃப்ளோ ஆகுது, therefore I2 வந்து இன்க்ரீஸ் ஆகும், I1ம் இன்க்ரீஸ் ஆகும். I1 இன்க்ரீஸ் ஆனால் இதில் என்ன சேஞ்சஸ் நடக்கும்னா, V1 Z1 இது ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட், இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். அப்போ இதில் என்ன சேஞ்சஸ் நடக்கும்னா, E1 இது வந்து ரெடியூஸ் ஆகும். E1 ரெடியூஸ் ஆனால் தான் I1 வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்டியூஸ்டு EMF அக்ராஸ் ப்ரைமரி வந்து ரெடியூஸ் ஆகும். E1 அப்படி ரெடியூஸ் ஆனது அப்படின்னா, இந்த ஃப்ளக்ஸ் E1 ரெடியூஸ் ஆனிச்சுன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படியே தான் இருக்கும், ஃப்ளக்ஸ் ஆல்சோ கெட்ஸ் ரெடியூஸ்டு. இப்படி ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுனால என்னாகும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் மிஷின். பட் இங்கே வந்து ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ இன் ஆர்டர் டு மெயின்டைன் த ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட், இட் டேக்ஸ் additional current from the supply. Additional current from the supply in order to maintain its flux constant. இது கான்ஸ்டண்ட்டாக ஃப்ளக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதனால் அடிஷ்னல் கரண்ட் வந்து இன்டேக் ஆகுது. அப்படி எடுக்கிற அடிஷ்னல் கரண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ரைமரியில் இந்த ஃப்ளோ ஆகிற கரண்ட் எப்படி டிவைன் பண்ணுறோம்னா I2 டேஷ். ஓகே, இதுவரை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இந்த I2 கரண்ட் வந்து இங்கே ஃபேஸர் டயக்ராமில் வரையணும். எங்கே I2 வரும் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து லேகிங் லோடு RL லோடு. RLனா
I வந்து it lags at some other angle. Here phi is lesser than 90 degree. So Vக்கும் Iக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து 5 டிகிரி வந்து லேக் ஆகும் கரண்ட். அப்போ இங்கே என்ன ஆகும், E2க்கும் I2க்கும் ரிலேஷன், ஆர்எல் லோடுனா என்ன ரிலேஷன் வரும், I2 வந்து சம் அதர் ஆங்கிளில் லேக் ஆகும். ஸோ இங்கே E2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இட் லேக்ஸ் கரண்ட் I2 அப்படின்னா இந்த இடத்துல வரும். என்னென்னா I2 இதானது இந்த ஃபேஸ் ஆங்கிள் அட் செகண்டரி சைடு. இங்கே நெக்ஸ்ட்டு இந்த டைரக்ஷன் பாருங்கள். I2ஓட டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்வேர்டில். இங்கே I2 டேஷோட டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி டவுன்வேர்டில் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஆப்போசிட். தேர்ஃபோர் I2க்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் I2 டேஷ் வருது. ஸோ இதை இங்கே எப்படி வரையணும்னா I2க்கு அப்படியே 180 டிகிரி ஆப்போசிட்டில் I2 டேஷ். இது ஆல்ரெடி பார்த்தது I0. ஓகே, now come to equivalent circuit. இங்கே I2 டேஷ் இங்கே வரும்னா இங்கே வரும் I2 டேஷ். இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் வச்சு தான் இந்த ஃபேஸர் டயக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த இன்புட் கரண்ட் I1 இது எங்கே வரும் அப்படின்னா, இங்கே அப்ளை KCL ஹியர். I1 இஸ் ஈக்குவல் டு இங்கே வர கரண்ட் வந்து I1, இங்கே I0, இங்கே I2 டேஷ். therefore சம் ஆஃப் I0 ப்ளஸ் I2 டேஷ். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா எல்லாமே என்னது, வெக்டர் அடிஷன். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்குது. therefore வெக்டர் அடிஷன் தான் பண்ணணும். ஸ்கேலர் அடிஷன் டைரெக்டாக எழுதுனா தப்பு. ஓகே, அப்போ I0க்கும் I2 டேஷ்க்கும் ரிசல்டண்ட்டாக வர்றது தான் என்னது I1. I0க்கும் I1க்கும் ரிசல்டண்ட்டாக இங்கே வந்து I0 வெக்டர் வந்து இங்கே இருக்குது, I1 டேஷ் வெக்டர் இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் ரிசல்டண்ட் அப்படின்னா இங்கே வரும் இந்த மாதிரி. இதுதான் I1. therefore இன்புட் ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னா என்னென்னா V1க்கும் I1 டேஷ்க்கும் I1 தான் வரும். V1ம் I1 இது ரெண்டுக்கும் உள்ள ஃபேஸ் ஆங்கிள் தான் இன்புட்டுக்கு உள்ள ஃபேஸ் ஆங்கிள். therefore இதுதான் phi1. ஓகே, இது phi2. E2க்கும் I2க்கும் உள்ள ஃபேஸ் ஆங்கிள் தான் என்னதுன்னா phi2. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் RL லோடு. RL load or lagging load, lagging power factor or RL load. இப்போ இதே இது லீடிங் லோடுக்கு நம்ம இதே மாதிரி ஃபேஸர் டயக்ராம் வரையணும். லீடிங் பவர் ஃபேக்டர் லோடு அப்படின்னா இது என்னவா இருக்கும், பேரலல் RC லோடு. இதுக்கும் இதே மாதிரி ஃபேஸர் டயக்ராம் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். லீடிங் லோடுக்கு VI ரிலேஷன்ஷிப் எப்படி வரும்னா RC லோடு I லீட்ஸ் phi at some other angle. I வந்து லீடிங்கில் இருக்கும். RL லோடுக்கு எப்படி இருக்கும், கரண்ட் வந்து லேகிங்கில் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து லீடிங் PF, லீடிங் பவர் ஃபேக்டர், இங்கே லேகிங் PF. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக IC, இது ஒரு கரெக்ஷன். ஓகே, இங்கே எப்படி வரும் அப்படின்னா லீடிங் பவர் ஃபேக்டர் லோடு. லீடிங் பவர் ஃபேக்டர் லோடுனா I2 இங்கே வந்து லேகிங்கிறதுனால I2 வந்து லேக்ஸ் அட் 5. இங்கே என்ன வரும், லீடிங்கிறதுனால எங்கே வரும் I2 அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் வரும். இதுதான் அது I2. ஓகே, அப்போ I2 டேஷ் இங்கே I2க்கு அப்படியே எக்ஸாக்டாக 180 டிகிரி ஆப்போசிட்டில் I2 டேஷ் வரும். அப்போ இங்கே I2 இப்படி இருந்ததுன்னா இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இங்கே வரும். இதுதான் என்னது I2 டேஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரிசல்டன்ட் என்ன வரும், ரிசல்டன்ட் வந்து I1 இங்கே வரும்னா I0க்கும் I2 டேஷ்க்கும் சென்டரில் வரும். பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ் படி இங்கே I2 டேஷ் இங்கே இருக்குது, I0 இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் I1 வந்து இங்கே வந்தது. இங்கே எப்படி வரும், இங்கே I0 வந்து இந்த டைரெக்ஷன், I2 டேஷ் வந்து இந்த டைரெக்ஷன். ஏன்னா இது லீடிங் ஃபேஸர் ஆங்கிள். ஓகே, இப்போ இதுக்கு ரிசல்டன்ட் எங்கே வரும்னா இந்த மாதிரி. இதுதானது
I1. அவ்வளோதான். ஓகே, இதில் 5 இந்த ஃபேஸர் ஆங்கிள் 5 வந்து டிகிரிஸ் ஆனது அப்படின்னா பவர் ஃபேக்டர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி 5 வந்து இன்க்ரீஸ் ஆனதுன்னா பவர் ஃபேக்டர் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா இந்த ஆங்கிள் ஏதாவது 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி இதை சப்ஸ்டியூட் பண்ணால் தெரியும். இந்த மாதிரி இருக்கும். காஸ் ஆங்கிள் எப்படி இருக்கும்னா இது 5, இங்கே வந்து காஸ் 5 அப்படின்னா காஸ் 5 வந்து 0வாக இருக்கும்போது காஸ் 0ஓட வேல்யூ 1. அடுத்து இது 0 30 டிகிரியில் என்னவாக இருக்கும்? காஸ் 30 டிகிரியோட வேல்யூ 866. அப்போ இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு காஸ் 45 டிகிரியில் 0.707. நெக்ஸ்ட்டு காஸ் 45 டிகிரியில் ஓகே லீவ் இட். இங்கே பாருங்கள், காஸ் 0 டிகிரியில் 1, 30 டிகிரியில் 0.866, அடுத்து 45 டிகிரியில் 0.707, இங்கே 60 டிகிரியில் 0.5, காஸ் 90ல் ஈக்குவல் டு 1. therefore if 5 increases cos 5ஓட வேல்யூ வந்து டிகிரிஸ் ஆகும். இப்போ ஃபேஸர் ஆங்கிள் டிகிரிஸ் ஆனால் பவர் ஃபேக்டர் காஸ் 5 தான் பவர் ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஃபேஸர் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆனால் பவர் ஃபேக்டர் வந்து காஸ் 5 வந்து ரெடியூஸ் ஆகும். இதை பேஸ் பண்ணி சம் கொஷின்ஸ் கேட்கலாம். இது ஆக்சுவலாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் வருமானு தெரியாது, பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி 1 மார்க் கேட்கலாம். சப்போஸ் நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாமே 1 மார்க்கில் இருந்தால் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இஃப் ஏ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆப்ரேட்ஸ் அட் லேகிங் பவர் ஃபேக்டர், இப்போ இன்புட் பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆனால், அதாவது ப்ரைமரி சைடில் பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆனால் செகண்டரி சைடில் பவர் ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா, இந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம். இது வந்து நம்ம மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம இந்த ஃபேஸர் டயக்ராம் வச்சு நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸில் ஆப்ரேட்ஸ் அட் லேகிங் பவர் ஃபேக்டருக்கு உள்ள ஃபேஸர் டயக்ராம் வந்து இதுதான். இப்போ இஃப் இன்புட் பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. இன்புட் பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன மீனிங்? ஃபேஸர் ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா 5.1 PF1 இன்க்ரீஸ் ஆனால் ப்ரைமரி சைடில் ஃபேஸர் ஆங்கிள் அட் ப்ரைமரி வந்து டிக்ரீஸ் ஆகும். ப்ரைமரி ஃபேஸர் ஆங்கிள் வந்து இதுதான் 5.1, இது டிக்ரீஸ் ஆகும். இது டிக்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்னா, இந்த I1 வெக்டர் வந்து 5.1 டிக்ரீஸ் ஆனால் இந்த I1 வந்து இந்த டைரெக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். இது ரெடியூஸ் ஆகிறதுனால இந்த I2 வந்து இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். தேர்ஃபோர் 5.2வும் ரெடியூஸ் ஆகும். தேர்ஃபோர் 5.2 ஆல்சோ கெட்ஸ் ரெடியூஸ்டு. இதெல்லாம் நீங்கள் இமேஜின் தான் பண்ணணும். 5.1 ரெடியூஸ் ஆனால் இந்த வெக்டர் வந்து இந்த டைரெக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ஸோ I2 டேஷும் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால I2வும் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். I2வும் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆனால் இங்கே 5.2வும் ரெடியூஸ் ஆகும். தேர்ஃபோர் 5.2வும் ரெடியூஸ் ஆகும். 5.2 ரெடியூஸ் ஆனால் காஸ் 5.2 என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, PF2ன்றது பவர் ஃபேக்டர் அட் செகண்டரி சைடு. அப்போ PFனா என்னது? PFனா காஸ் 5. இப்போ 5.2 இன்க்ரீஸ் ஆகிறதுனால பவர் ஃபேக்டர் அட் செகண்டரி சைடும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து PF1 வந்து டிக்ரீஸ் ஆகுது. ப்ரைமரி பவர் ஃபேக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ப்ரைமரி பவர் ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆனால் 5 வந்து இப்படி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும், இதுவும் ரொட்டேட் ஆகும். தேர்ஃபோர் 5.2 கெட்ஸ் இன்க்ரீஸ்டு. 5.2 இன்க்ரீஸ் ஆனால் இதுவும் டிக்ரீஸ் ஆகும். தேர்ஃபோர் லேகிங் பவர் ஃபேக்டரில் இன்புட் பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆனால் அவுட்புட் ப்ரைமரி பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆனால் செகண்டரி பவர் ஃபேக்டரும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைமரி பவர் ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆனால் செகண்டரி சைடு பவர் ஃபேக்டரும் டிக்ரீஸ் ஆகும். இதுதான் என்னது? இஃப் ஏ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆப்ரேட்ஸ் அட் லேகிங் பவர் ஃபேக்டரில் இந்த மாதிரி இதோட பிஹேவியர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா லீடிங் பவர் ஃபேக்டர். லீடிங் பவர் ஃபேக்டரில் எந்த டயக்ராம்னா இந்த ஃபேஸர் டயக்ராம் வச்சு ரெஃபர் பண்ணணும். இந்த டயக்ராம் இதில் இமேஜின் பண்ணுங்கள். இஃப் ப்ரைமரி பவர் ஃபேக்டர் இன்க்ரீசஸ்னால் ஃபேஸ் ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ ஃபேஸ் ஆங்கிள் அட் ப்ரைமரி டிக்ரீஸ் ஆனது அப்படின்னா இந்த டயக்ராம்
இங்கே வந்து இதுக்கும் இதுக்கும் உள்ளது தான் என்னது 5-1, இங்கே 5-2. இப்போ இது டிக்ரீஸ் ஆனதுன்னா என்னாகும், இந்த I2 டேஷும் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ஸோ இங்கே I2வும் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். I2 ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆனால் இந்த 5-2 வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். இப்போ ஃபேஸ் ஆங்கிள் 1 வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், இதுக்கும் இதுக்கும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆனால் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். தேர்ஃபோர் இந்த I2 டேஷ் வெக்டரும் சேர்ந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். அப்போ என்ன ஆகும், இதுவும் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது அதாவது I2வும் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது 5-2 என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். 5-2 இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், 5-2 இன்க்ரீசஸ், தென் பவர் ஃபேக்டர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே பவர் ஃபேக்டர் 1 வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபேஸ் 1 வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைமரி ஃபேஸர் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபேஸர் ஆங்கிள் இன்க்ரீசஸ்னால் இது வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். இது கிளாக் வைஸ் டைரெக்ஷன் ரொட்டேட் ஆனால் I2வும் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். தேர்ஃபோர் I2 டேஷும், அப்போ I2வும் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். அப்போ இந்த கண்டிஷனில் என்ன ஆகும், ஃபேஸர் ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஃபேஸர் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆனால் பவர் ஃபேக்டர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். தேர்ஃபோர் இங்கே கான்செப்டே ரிவர்ஸ் ஆகும். என்ன அப்படின்னா ப்ரைமரி பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆனால் இங்கே செகண்டரி பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே லேகிங்கில். பட் லீடிங் பவர் ஃபேக்டரில் ஆப்ரேட் ஆகும்போது ப்ரைமரி பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆனால் செகண்டரி பவர் ஃபேக்டர் இங்கே மாதிரி இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வைஸ் வெர்சா. இங்கே வந்து எப்படி ப்ரைமரி பவர் ஃபேக்டரோ அதே மாதிரி தான் செகண்டரி பவர் ஃபேக்டரும் பிஹேவ் பண்ணும். பட் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து இது ப்ரைமரியில் இன்க்ரீஸ் ஆனால் செகண்டரி பவர் ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆகும். ப்ரைமரி பவர் ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆனால் செகண்டரி பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரிலாம் நீங்கள் லாஜிக்கலாக படிக்கணும். இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்கள் இந்த வீடியோ எல்லாமே கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்களாக இதே மாதிரி வரைஞ்சி பாருங்கள். 2-3 தடவை வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். இதை வந்து ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ணக்கூடாது. இது வந்து என்டையர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இந்த ஃபேஸர் டயக்ராம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பி கேர்ஃபுல். தெரிலனா டவுட்னா கேளுங்க. இது வந்து நீங்கள் எக்ஸாக்டாக எப்படி வரையணும், அதை வச்சு எப்படி கால்குலேஷன் பண்ணணும், அதை வச்சு எப்படி இந்த மாதிரி லாஜிக்கலாக சால்வ் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகே.